சார் இந்த சினிமாவில் ஒரு 10 பேரை அடிப்பார் இல்லை சார், 10 பேரை அடிப்பார். இதை அந்த கடத்தி போகிற பொண்ணை போய் அப்படியே காரில் சேஸ் பண்ணிட்டு போய் பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போய் காப்பாற்றுவார். இந்த தமிழ்நாட்டு ஜனங்க அப்படியெல்லாம் அதே மாதிரி பண்ணுவாருன்ட்டு நினச்சிட்டாங்க சார். ஆனால் நீங்கள் ஒசூர் பக்கம் ஒரு வீடை ஒன்று இடிக்கும்போது சார், உண்மையில் ஒரு 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 பெண்மணி அப்படி தான் சொல்கிறாங்க, விஜய்னா வாங்க விஜய்னா வந்து என்னை காப்பாற்றுங்கண்ணா, வீடை இடிக்கிறாங்கண்ணா. உண்மையில் இங்கே என்ன நடக்குது சார்? இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வியில் கொஞ்சம் வன்மம் இருக்குது, அதனால் அது வேண்டாம், அவாய்ட் பண்ணி. வன்மமெல்லாம் கிடையாது சார், இருக்கிறது தான். இல்லை ஒசூரில் பேசினதா சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொன்னீங்க, நான் ஒன்றும் வன்மமெல்லாம் இல்லைன்னு அவங்க சொன்னது தானே. சரி, எல்லாரும் அப்படிதான் நம்பினாங்க. சகோதரர் இளைய சகோதரர் சரத் இது என்ன வன்மம் ராஜ் என்ன சார் வன்மம் இருக்கு? உண்மைதான் சார் சொல்றேன் நான். என்ன தலைவா? உண்மைதான் சொல்றேன் நான். உண்மை தலைவா, பாதிக்கப்பட்ட பப்ளிக் அப்படிதான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. நீங்கள் வெளிக்காட்டிய விதம் வந்து எனக்கு தோணிச்சு அந்த மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சத்யராஜ் சகோதரர் வந்து சொன்னார், ஒரு இளைஞர். நீங்க அதை இன்னும் கோபமா சொன்னாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா பப்ளிக் அப்படிதான் சொன்னாங்க. அதாவது நம்ம சகோதரர்லாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்குற ஒரு நிலையில் இருக்கிற நபர் 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அவலத்தை எல்லாம் முன்வைக்காம இந்த ஒரு மாத ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறாருன்னா அவருடைய உள்நோக்கம் தெரியுது. என்னதான் நீங்கள் எடுத்து உயிரையே கொடுத்தா கூட, என்னுடைய உடம்புல இருக்க அத்தனை ரத்தத்தையும் அவர் கொடுத்தா கூட அதில் அவர் எதனா ஒரு கள்ளமும் கபடமும் பேசுவாங்க. ஏன்னா ஒரு மாத குழந்தைகிட்ட என்ன பேச முடியுமோ, என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை எதிர்பார்க்காதவங்க அந்த குழந்தை மீது கொண்ட வன்மம் இருக்கட்டும். யார் குழந்தை? யார் குழந்தை? ஆட்சி தான் குழந்தை. ஒரு நிமிஷம், ஒன்று முடிச்சிடுறேன் தலைவா. இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு ரெண்டா பிரிங்க. ஒன்று வந்து சமுதாயத்தினுடைய சீர்கேடனுடைய உச்சம், அதனால வர்றது எது? கள்ளக்காதல், இந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் போதை பொருள். எங்க பார்த்தாலும் வீதிக்கு வீதிக்கு போதை பொருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சார் ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இதை நான் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல நீங்க கிடக்குதுன்னு சொல்லுங்க, நீங்க அவரு சொன்னதே சொல்லிட்டு போக கூடாது. ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை, ஒரு மாவட்ட எஸ்பியை அல்லது ஒரு மாவட்ட கமிஷனரை வீதிக்கு வீதி கிடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க சார். உங்க இந்த அரசாங்கத்துக்கு உண்மையில தைரியம் இருக்கு? சொல்ல மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் டிவில பாருங்க, இந்த டிவி சேனலே வச்சிருக்க சேனல்ல பாருங்க. சொல்லுங்க சார், வீதிக்கு வீதிக்கு இருக்கிறது காலத்தின் கட்டாயம், உலகறிந்த ஒரு விஷயம். ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் நேற்று 3 பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க குட்காவை எடுத்துட்டு போய் மடக்கி வச்சு அறிவுரை சொல்லி அமைச்சிருக்காங்க. லெட் மீ கம்ப்ளீட் தலைவா, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன், நான் சொல்லிடுறேன் சார். நான் வந்து அதையும் அதுக்கு காரணம் வந்து மூலகர்த்தாவே நீங்க தானே சார். சொல்றேன் கேளுங்க. நான் ட்ரக் சீசிங் குறித்து பெரிய ரிசர்ச் பண்ணி நான் கோர்ட்ல சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிற ஆளு. நீங்க புஸ்தகத்துல இருக்கீங்க, நான் தெருவுல இருக்கிறேன். நான் தெரு வீதி வீதியா சுத்தன தலைவா. அதனால எங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ். ஒன்னு, இப்போ நடந்த அத்தனை பாலியல்லையும் 90 விழுக்காடு வந்து போதையில் இருந்தவன் தான், போதை பொருளை பயன்படுத்துறவன் தான் பண்ணியிருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, அரசு நேரடியாக தொடர்பு கொண்டது எதுன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், இந்த கூலிக்கு விடுறது, இதுதான். இது வந்து 0. நம்ம தம்பி படிச்சாரு, ஒரு 50 லிஸ்ட் படிச்சாரு. இந்த ஒரு மாசத்துல என்னதான் புரட்டி பார்த்தாலும் பெரட்டி பார்த்தாலும், மேல இருந்து கீழே பார்த்தாலும், கீழே இருந்து மேல பார்த்தாலும் அந்த 50 55 தாண்டி போகாது. அதான் நிர்வாகிகள் தான் சார் சொல்றேன். ஆனா நான் சொல்றது என்னன்னா, வணக்கம் மேடம், நான் சொல்றது என்னன்னா, என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் பல நூறுக்கணக்கான அயோக்கிய பசங்க 2 கட்சியில இருக்காங்க, ஆனா வெளியில வராம இருக்காங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. தாவேக்கால இருக்கிற அயோக்கிய பசங்க வெளியில வந்தாச்சு. இவர் படிச்சாரு பாருங்க, அதான் கணக்கு. ஊழல் நடக்குதா? நடக்குது. சின்ன லெவல்ல நடக்குது. இவருடைய கூட்டணி தலைவரே சொல்லியிருக்காங்க, அவங்க அன்புமணி. அதிகாரி அளவுல தான் இருக்கு, ஆட்சியாளர்கள் கிட்ட இல்ல. இது மாறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், கொஞ்சம் காலம் கொடுப்போம். நாங்க சொல்ல, தோழமை கட்சியான நாங்க பேசல. அவர் சொன்ன, எதிர்கட்சியில விமர்சனம் பண்ணவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ச்சி, நீங்க முதல்ல சொன்னீங்களே, அதோட 2 மடங்கு அதிர்ச்சி ஆகணும் பாக்குறவங்க அதிர்ச்சியை. சார்லஸ் என்ன தெரியுமா சொல்ற, மார்டின் பையன், எங்க அம்மாவை எங்களை எல்லாம் குறை சொல்றாரு, எங்க கிட்ட 500 கோடி வாங்கும் போது எங்களை அதை பத்தி தெரியலையான்னு சொல்றதோட நிறுத்திடுவாரு அப்படின்னு நான் நினைச்சா, ஒரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்றாரு. அதை மீடியால, சோசியல் மீடியால பார்க்கும்போது அப்படியே வைரலா கலக்குது. என்ன சொன்னார்னா, எங்களை கள்ளத்தனமாக லாட்டரி டிக்கெட் விற்க சொன்னார் திமுக தலைமைன்னு சொல்றாரு. அப்ப எதெல்லாம் விற்க சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு அச்சமோ பயமோ ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வருமா வராதா? தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க. நாட்டில்
பெரிய வெள்ளமும் சுனாமி வந்துட்டு இருக்கு. நீங்க போய் நேற்று வந்து மழையை பத்தி, தூரலை பத்தி, சாரலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நோக்கத்தை பாருங்க, ஒரு அரசாங்கத்தோட நோக்கம் பாருங்க. இப்ப ஆட்சி வந்து 1 மாதம் ஆச்சு. இந்த 1 மாதத்துல ஒரு மாற்றம் உலகமே. நீங்க ஏத்துக்க வேணாம் சார், நீங்க யாரும் ஏத்துக்க மாட்டீங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் விரும்புறாங்க. என்ன தெரியுமாச்சு, பல்லாயிரக்கணக்கான கோடிகள் லஞ்சத்துல புழங்கி இருக்கும் இந்த 1 மாசத்துல. அதுல 1 ரூபாய் புழங்கல. பெரிய பெரிய அதிகாரி, நான் எனக்கு என் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அதிகாரி போன் பண்ணி கேட்கிறேன். அப்ப சொல்லும் போது முன்ன மாதிரி எல்லாம் 10 மணிக்கெல்லாம் 3 வரலாம் 12 மணிக்கு போவேன். இப்ப சிஎம் வந்து உட்கார்றாரு, அதனால ஓடுறேன்னு சொல்றாரு. லஞ்ச லாவணி அப்படி இருந்தா கொஞ்சம் அச்சம் இருக்கு, பயம் இருக்கு. 1 வாரத்துல 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. சனிக்கிழமை வராராமா? யாரு சனிக்கிழமை வந்தானா வரப்படாண்ணா? தயவு செஞ்சு புரியுது, கண்டென்ட் மட்டும் வாங்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றார், பயம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாராவது லஞ்சம் வாங்குறாங்கன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. வெரி நெக்ஸ்ட் டே will be suspended, take it from me சார். அதனால தயவு செய்து ஒரு நிர்வாக உங்களுடைய நிர்வாக சீர்கேடு சந்தி சிரிக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பட்ஜெட்ல போய் பாருங்க, வெள்ளை அறிக்கை வந்திருக்கு, அதை பாருங்க. நாளைக்கு பேசலான்னு இருக்கீங்க, வெள்ளை அறிக்கையை போய் பாருங்க. உங்க லட்சம் யூ ஆர் எக்ஸ்போஸ்ட். சார்லஸ் உடைய இதுக்கு என்ன பதில் அறிக்கை கொடுத்திருக்கீங்க, என்ன மறுப்பு கொடுத்திருக்கீங்க? சார்லஸ் இன்னும் நிறைய பேசியிருக்காரு, அதை கொடுங்க. நீங்க என்ன மறுப்பு கொடுத்திருக்கீங்க? ஆதவர்ஜனா ஒருத்தர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. ஆதவர்ஜன் உங்களை பத்தி சொன்னதை சொல்லுங்க. இதை விட கேவலம் எதுவும் உலகத்துல கிடையாது. அவர் தாங்க சிஎம். யாருங்க சிஎம்? ஆதவர்ஜனா சிஎம், டெப்யூட்டி சிஎம் தானே. நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு எல்லாம் பேசிட்டு போங்க. முடிச்சிங்களா? உலகம் தெரியும் சார். இந்த லாண்ட் ஆர்டருக்கு தான் பதில். லாண்ட் ஆர்டருக்கு இதுதான் ஆரம்ப பதில். பதில் அதாவது 2 வகையாக இந்த குற்றங்கள் பிரிக்கப்படலாம். ஆனால் everything will come down. இந்த 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 நீங்க பண்ணி வச்சிருக்க போதையில இவ்வளவு ப்ராப்ளம். போதை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நிக்கும். போதை நிக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். ஆல் த பிளேஸ் தட் வில் பி எலிமினேட்டட். எல்லா போதை பொருளும் பறிமுதல் செய்யப்படும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ரொம்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால இல்லையா? ஒன்னும் கிடையாது. 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க எத்தனை வருஷமா சார் அரசியல் இருக்கீங்க? 45 வருஷம் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப வருத்தப்படுறேன் சார் நான். நீங்க உங்க வருத்தத்தை பத்தி இல்ல சார், மக்கள் வருத்தப்படாம இருக்கணும். மக்கள் வருத்தப்படாது. தமிழ்நாடு காவல்துறை பத்தி தெரியல, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல நினைத்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க 50 ரூபா கொடுத்துட்டு ட்ரக்கை இங்க கடத்திட்டு போறதை இந்த போலீஸ் அனுமதிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு 1 மாசத்துக்கு முன்னால ட்ரக்ன்றது இல்ல சார், ட்ரக்னு சொல்லி திருப்பாதீங்க. ட்ரக் இல்ல, 50 ரூபாய் வாங்கி என்னென்னமோ கொடுக்குறோம், என்னென்னமோ போகுது. நீங்க இன்னும் கொச்சப்படுத்தி. ஆமா நடந்தது சார், இட் இஸ் இன் தி பாஸ்ட். நடந்ததை சொல்றோம். தப்பு சார். லைசென்ஸ் இல்லாம போனாலும் குடிச்சிட்டு போனாலும் 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம். போயிருக்காங்க சார். தப்பா பேசுறீங்க. போயிருக்காங்க சார். நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணல சார், அதுல இருந்த குற்றங்கள் இருக்கு. நீங்க இட் வாஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். நீங்க பேச தொடங்கிய காலத்தில் இருந்து நீங்க ஜெனரலைஸா தான் பேசுறீங்க. ஜெனரலைஸ் தான் தனியா தான். எப்படி நான் இப்ப கூட கேட்டேனே, ஊழல் இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறது. ஓகே ஓகே சார், பேசலாம். கடந்த காலத்துல நடந்தது இப்ப சொல்ல முடியுமா? நீங்க பாருங்க, மேடம் சொன்ன ஒவ்வொரு லிஸ்டும் இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான குற்றங்கள். அது தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்படும். பொதுமைப்படுத்தி பேசுவதனால் எதுவுமே இங்க நடக்க போறது கிடையாது. ஏன்னா இங்க ஜுடிஷியல் ப்ராசஸ் வேற, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வேற. அதுக்குள்ள ஒண்ணே சொல்லிடுறேன் தலைவா. ஆனா இதை வந்து இப்படி பேச வேண்டிய ஒரு இடத்திற்கு நான் ஒரு பெரிய மேஜிக் நிகழ்த்திடுவேன், நான் வந்தா அவங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்ட பில்டப் இருக்குல்ல, அதுதான் இன்று இதையெல்லாம் பேச தூண்டி இருக்கிறதா எதிர்கட்சிகளை. இந்த அரங்கத்துல எவ்வளவு ஏசி டன்னு போட்டா ஓடினாலும் அது அந்த அனல் தான் இருக்க கண்டி அது சில்னஸ் என்னால ஃபீல் பண்ண முடியல. நான் சேனலையே ஒரு நிமிஷம் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்களே சேனலை பத்தி எனக்கு குறையே கிடையாது. உங்களுடைய அறியாமை என்னன்னா, உங்களுக்கு அறியாமை, சேனலுடைய அறியாமை என்னன்னா, நீங்க கூட்டிருக்க விருந்தினர்கள்லாம் தேர்தலுக்கு முன்பு தனித்தனி கட்சியா தான் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சாச்சு. அதனால அவங்களுடைய ஒற்றை கருத்து 3 பேருடைய கருத்து ஒண்ணா இருக்கும். தேர்தல் கூட்டணி இதெல்லாம் கிடையாது. நீ உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி சொல்லாதீங்கம்மா. உங்கள மாதிரி எனக்கு கருத்து இருக்குமா, விட்டுடுங்க. எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு விடுங்க. சகோதரி நீங்க சொன்னதை நீங்களே முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க சொன்னதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், வரப்போற இடைத்தேர்தல்ல வர இதுல வந்து அதுதான் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உங்களுடைய நிலைமை. அதாவது உங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இடைத்தேர்தல்ல இப்பயே சொல்லிட்டாரு ஏடிஎம்கே வந்து நாங்க போட்டி போடலன்னு, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு
இவங்க இது வரைக்கும் போதைன்னா மெத்தமெட்டபன், அப்புறம் அந்த கஞ்சா, இந்த ஹான்ஸு, மது, இதெல்லாம் தான் போதை. இப்போதான் தெரிஞ்சு சினிமா போதைன்னு ஒன்று புதுசாக செய்கிறாங்க. சினிமா ரசிகர்களை தயவு செஞ்சு போதை இதைன்னு சொல்லி அவதூறு பேச வேண்டாம். உங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட ரசிகர் மன்றம் இருக்குது, அவருக்கு இருக்குது, அவருடைய அண்ணன் மகனுக்கு இருக்குது. அதனால் அவங்களாம் கொச்சப்படுத்த வேண்டாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பட்டியல் வாசிச்சிங்க, இத்தனை நடிகர்களை பார்த்தாருன்னு, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. சட்டமன்றத்திலையும் தலைமைச் செயலகத்திலையும் நாள்தோறும் நான் போகிறதுனால எனக்கு தெரியுது, பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பெரிய தொழிலதிபர்களையும் அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைவர்களையும் வளர்ச்சி பாதையில் இருக்க அதிகாரிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையும் உங்களுக்கு இங்கே நான் பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு சார், உங்களுடைய வருத்தத்தை நான் குறை சொல்லலை, ஆனால் வருத்தப்பட வேண்டிய ஆட்கள் யாரு? பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்பை அடைந்தவர்களும் தான் வருத்தப்பட. பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் வருத்தப்படுவது அது இந்த கசாப்பு கடையை நம்பி ஆடு போற மாதிரி கதை. பாதிப்புக்குள்ளாக்கியவர்கள் சார் 5 லட்சம் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி நடுத்தரில் பட்ஜெட் சந்து சிரிக்குது. ஏதாவது முன்னெடுக்கிறேன்னா 10 பைசா கிடையாது, 13 ரூபாய் இருக்கு. நலத்திட்டங்கள் வேற கொடுக்கணும். உங்க பட்ஜெட் கதை தெரியாம நாங்க வேற இஷ்டத்துக்கு அறிவிச்சிட்டோம். இப்பதான் ஒரு விஷயம் கேளுங்க சார், வரும் எல்லாம் செய்வோம். ஏன்னா உங்களை மாதிரி கிடையாது. 1 லட்சம் உங்க தலைவர் தானே சொன்னார், இந்த தலைவரை பத்தி 4 லட்சம் கோடி வாங்கிக்கிறாரு மனு கொடுத்திருக்காரு. யாருக்கிட்ட? கவர்னருக்கு. தாடி எதுக்குனாரு? அந்த கவர்னர் தானே தாடி இல்லாத கவர்னருக்கு தானே போய் கொடுத்தாரு நோட்டு. அதனால தயவு செஞ்சு லஞ்சலாவணியம்லாம் பண்ணதுனால தான் இந்த இவ்வளவு பெரிய அவலத்துக்கு காரணம். இப்ப தாவேக அரசு என்ன பண்ணுனா, வருமானத்தை பெருக்குகின்ற வழியை செய்யும். அது கனிமத்தில் இருந்தோ மற்ற துறைகள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஜிஎஸ்டியினோட இன்க்ரீஸ் பண்றதுக்கு அத்தனை வரி அத்தனை நிலைப்பாடும் எடுத்து வருவாயை பெருக்கி அதுக்கப்புறம் தான் சில நலத்திட்டங்களை செய்ய முடியும். இந்த பாலியல் குற்றத்தோட விவசாய பெருமக்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருந்துகிறேன். உண்மை நியாயம் சொன்னதை செய்யணும்ன்றது தேவை. ஆனா இவங்க ஆட்சி மாதிரி 5 வருஷம் சொல்லிட்டு 4.5 வருஷத்துக்கு கழிச்சு 6 மாசம் காலைல ஒரு திட்டம், நைட் ஒரு திட்டம், மத்தியானம் ஒரு திட்டம் போடுறதுக்கு நாங்க தயார் இல்லை. வந்த ஒரு மாதத்துல 13,500 கோடி கூட வருமானம் வரல, கல்லால விழல. அதுக்குள்ள என்ன பண்ணலாம்? 200 யூனிட் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி விவசாய மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்போம், சொன்னதை செய்வோம். 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு அதுவரை இன்ஸ்டன்டா ஏதாவது செய்வோன்ற முயற்சி, அந்த முயற்சியை பாராட்டுங்க. அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படும். போதைப் பொருள் கட்டுப்படுத்தின உடனே இந்த பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி, எங்களுடைய இதுவும் எங்களுடைய கருத்தும். அப்படியா சார்? ஆமாங்க, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடுவீங்க? என்னங்க கட்டுப்படுத்துவோங்க. நீங்க பண்ணி வச்சிருக்க 35 வருஷத்துக்கு வேலையை கேன்சரை முத்த வச்சிருக்க ட்ரீட்மெண்ட்டே பார்க்காம ஒரே நாள் பூம்பான் கூட அந்த கேன்சர் எடுத்துட்டோம். ஓகே ஓகே சார், சொல்லுங்க. அதாவது சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு மகள் இருக்காங்கன்னு, எனக்கு பேத்தி இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க உணர்வு எனக்கு கடுகளவும் கம்மி இல்லை. உண்மை. தம்பி சொன்னார், அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு அது அக்கறையாக பார்த்தோன்னா, அந்த அக்கறையாக பார்த்துக்கணும்னு சொன்னது தவறு இல்லை. அதனால் எல்லா பசங்களும் எடுத்தும் போய் அங்கே விடணும், தெரியாத இடத்துல விடணுன்ற பேச்சு கிடையாது. நம்மளும் சமூகமும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். அதே சமயத்தில் இவ்வளோ பெரிய அவலத்துக்கு காரணம், ஒற்றை காரணம் என்னுடைய குற்றச்சாட்டு, இவங்க இந்த 2 திராவிட கட்சிகள் தான். அதிமுக இவங்க அதை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீலி கண்ணீர் வடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க, உட்காந்து வேடிக்கை பாருங்க. இதெல்லாம் விரைவில் நாங்கள் சரி பண்ணுவோம். இது உங்களுடைய அரசியல் சதிகளையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி. ஓகே மேடம்.